ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிந்தாமணி இந்த ஆஞ்சலி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய வந்து கால் பண்ணி மாமா ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறா. அது என்னன்னா, இந்த ஆஞ்சலி வந்து கர்ப்பமாக இல்லை, இத்தனை நாளும் வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சு கார்த்திக் எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் இது வந்து ஆதாரத்தோடு வந்து நான் வந்து நிரூபிச்சிட்டேன். அது போக கார்த்திக் எல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி அந்த ஆஞ்சலியை வந்து அடின்னு அடித்து அவகையிலேருந்து வந்து விடுதலை பத்திரத்தில் வந்து நாங்கள் வந்து கையெழுத்து வாங்கிட்டோம். இனிமேல் வந்து வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இலக்கிய சொல்கிறா வந்து இவ்வளோ பெரிய ஃப்ராடா அப்படின்ட்டு மாசிலாமணியுமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி இந்த பைரே இந்த சிந்தாமணி வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 2 பேருமே வந்து காலை வெட்டி தூர போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இனிமேல் என்ன இந்த வீட்டுக்குள்ளே வா, நான் உமாக இந்த வீட்டில் காலை எடுத்து வச்சல கண்டிப்பாக வந்து வெட்டியே வந்து கொண்டுருவோம். புகுந்து வீட்டுக்கும் ஒரு நல்லது பண்ணதில்லை, பிறந்த வீட்டிலும் ஒரு நல்லது பண்ணதில்லை, எங்கே பார்த்தாலும் வந்து போலித்தனம் ஃப்ராடுத்தனம் இப்படியே வந்து பண்ணிட்டு இருந்திருக்கா உமாக. கொஞ்சமாவது அவளுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்லி தந்தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்முடைய மாசிலாமணி வந்து கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு அவள் வந்து நம்ம இங்கே விரட்டி விட்டா எங்கே தான் போவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறது. எங்கேயோ ஒன்று போய் சாகட்டும், அவெல்லாம் வந்து இருக்கிறத வந்து சாகிறதே எவ்வளோ மேலு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தியும் கௌதமி இலக்கிய 3 பேரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ ஆசையாக இருந்தேம்மா, என் வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து இந்த அஞ்சலி வந்து மண்ணள்ளி போட்டுட்டாரே, அவள் வந்து கர்ப்பமாக இருக்குன்றதெல்லாம் சொல்லி என்னை வந்து எத்தனை நாள் வந்து ஏமாற்றிட்டு இருக்கா, இது கூட தெரியாத நான் வந்து ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன், அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னி மேலாம் வந்து கோவப்பட்ட ஆதிபதியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் இவ்வளோ பெரிய ஃப்ராட் வந்து இப்போ அந்த குழந்தைகளே வந்து சுத்தமாக இல்லாத மாதிரி வந்து இருந்திருக்கே, என்னால் வந்து இதை வந்து ஏற்றுக்கவே முடியல அப்படின்றாங்க. இந்த அஞ்சலி இவ்வளோ பெரிய ஃப்ராட், அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன், அவளை வந்து 4 அரை விட்டு என்னன்னு நான் கேட்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் வந்து வந்து என்னுடைய வாழ்க்கையை அழிச்சதில் உங்களுக்கு வந்து முதல் பங்கு வந்து இருக்கு. சும்மா வந்து நீங்கள் வந்து நல்ல மாதிரி வந்து நடிக்காதீங்க. எப்போ பாரு அந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாத்த பிரார்த்தனம் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து நல்ல மாதிரி நடிக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா உண்மை வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அவ கூட சேர்ந்துட்டு எப்படியாவது வந்து இலக்கிய நீ அழிக்கணும், அவங்கள வந்து ஜெயிலில் போடணும், இல்லை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அண்ணங்கையிலேருந்து பிரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை தவிர உங்ககிட்ட வந்து வேற என்ன இருந்திருக்கு. எப்போ பாரு வந்து அந்த யாராவது வந்து பிளான் போட்டு யாராவது வந்து அழிக்கணும் கொல்லணும் எப்படின்றதான உங்களுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பைரவி வந்து அடிக்க போன அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் சார் வந்து தடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் இவ்வளோலாம் தொடாது கௌதம், இவங்களாம் வந்து எக்கட கெட்டு போயிடறாங்க, இதுக்கு மேலே வந்து திருந்தி வாழ்கிறாங்க இல்லை காட்டி இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், தண்டனை வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் சொல்கிறாங்க. கார்த்தி நீ வந்து கோவப்படாத, ஆல்ரெடி வந்து ரொம்பவே வந்து மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், நீ வந்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற வரை நம்முடைய ஜானியம் வந்து கார்த்திகையில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பைரவி வந்து எந்த தப்பும் வந்து செய்ய மாட்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத வந்து நமக்கு இலக்கிய கௌதமுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.